என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு, பிரிவும் ஆயிடுச்சு. அதான் சொல்லல, சொல்ல விரும்பல. எதுக்கு பழச கலரிக்கிட்டு? என்ன குழப்பமா இருக்கா? இல்ல, சட்டுன்னு உங்க வைஃப்னு சொன்னதும் ஆச்சரியமாயிட்டேன். சார், சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நைட்டு வேணா அண்ணன் துணைக்கு வர சொல்றேன். ஐயோ ப்ளீஸ், எதுக்குங்க அவரை ஏன் சிரமப்படுத்தணும்? வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல, இதுல என்ன சிரமம் இருக்கு? சரி சார், அப்ப நான் வரேன். ஆமா, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? அவருக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சா? ஃபுட் பாய்சன் தான். பயப்படுற அளவுக்கு வேற எதுவும் இல்ல. இல்ல, அவரோட சிரமத்தை வெளியில காமிச்சுக்கவே மாட்டாரு. அது சரி, அவரை யார் பாத்துக்கிறது? நான் இப்ப வெளியே கிளம்புறேன். நைட் எங்க அண்ணன் வந்து தங்குவான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அவரை நல்ல விதமா கவனிச்சுக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, நான் வரேன். இந்தா போடுறேன். கொட்டிலா மாப்பிள்ள குடிங்க. பவன் இந்தா. தேங்க்ஸ் மாமா. நிம்மலா, உனக்கு இருக்கா? இங்க கொடுங்க. கொடைக்கானல் வந்தாலும் குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சே. டீ ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கேன். எல்லாம் சண்டை போட்டு களைச்சு வந்திருக்காங்க. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு இவ்ளோ கோவம் வரும்னு இப்பதான் தெரியும். அதுலயும் போஸ் அண்ணனுக்கு இவ்ளோ கோவம் வருது. கண்ணு முன்னு தெரியாமல எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டாரு. இவன் எப்பவுமே அப்படிதான், முன்கோவக்காரன். இதை விடு நிர்மலா, அன்னைக்கு அந்த ரமேஷ் இருக்கானே, அவன் என்ன அடிச்சப்போ இந்த போஸும் கோபியும் சேர்ந்து அவனை அடிச்சாங்க பாரு. அடேங்க அப்பா. அம்மா, எப்போதுமே கோவப்படுறது கிடையாது. நம்ம வீட்டாளுங்க ஏதாவது பிரச்சனைனா சும்மா இருக்க முடியல, கை நீட்டுற அளவுக்கு போயிருது. இருந்தாலும் போஸ், உனக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. மனுஷனா பிறந்தா பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டதில்ல நீ? என்னம்மா வாழ்க்கையில முதல் முறையா இந்த மாதிரி எல்லாம் பழமொழி சொல்ற? அட இவ ஒருத்தி, மனசுல பட்டதை சொல்றேன்டி. இப்படி கண்ணா பின்னாடி சண்டை போட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா வம்பு தானே. ஒண்ணு மட்டும் சொல்றேன் போஸ், இப்படி எதுக்கு எடுத்தாலும் வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது ரொம்ப தப்பான குணம். என்ன? சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் மாத்திக்கிறேன். ஏமா தானோ, நீ எப்படி இந்த பையலோட குடும்பம் நடத்துற? அதை ஏன் கேக்குறீங்க? என்னை விட்டா இவர் வேற யார் கட்டிட்டு வாழறது? ஏன் இப்படி மாத்தி பேசுற? என்ன விட்டா அவளுக்கு வேற எதுவும் கிடைப்பான்? ஏ ரவி, உன் வீட்டுல எப்படி? ஏதாவது சொன்னா தப்பா சொல்லிடுவேன். என்ன லீலா எவ்வளவு பயந்து போய். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. எங்க வீட்டுக்கு இவர் தான் ராஜா. அப்ப நீ என்ன மந்திரியா? ஆமா அத்தை, ரொம்ப கஷ்டமான பதவிதான். உங்க வீட்டுல எப்படி கோபி? எங்க வீட்டுல எல்லாமே தலைகீழ தான். விஜி ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்பாளோ? கேள்வி கேட்டதான் பரவாயில்லையே, என்ன பிரச்சனாலும் சொல்றது இல்ல, ஒரே அழுகதான். நானும் என்ன விஜி, ஏன் விஜி, சொல்லு விஜின்னு கேட்டு கேட்டு நான் இழைச்சு போயிட்டேன். எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா? கொடைக்கானல் இப்ப எங்க போயிட்டு போறோம்? எனக்கு ஒத்தரையும் தெரியாத. இல்ல மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்ப சரி. கோபி வந்து ஹனிமூனியே கொடைக்கானல்ல தானே கொண்டாடினாரு. ஆமா, நான் மறந்துட்டேன். சரி.
ஆமா ஆமா நல்லா இல்ல கொண்டாடணும். இங்க இங்க போடலாம். நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்குல்லக்கா. ஏப்பா இவ்ளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், நிறைய செலவாகும்ல? அதான் நான் யோசிக்கிறேன். பா உள்ள புடிச்சு குடிச்சு வச்சுக்க மாட்டாங்களே? நீ வேற ஏமா பயமுறுத்திட்டு இருக்கிற? என்ன பேசிட்டு வராங்க பாப்போம். அப்பா ஏன்பா கவலைப்படுறீங்க? இடத்த பார்த்தா பயமா இருக்குதுல்ல? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கப்பா. தம்பி இதை இந்த ரூம் கட்டி போயிருங்க. பாக்கி ரெண்டு நீங்க கேளு. மாப்பிள இடம் பெரிய இடமா இருக்கும், சார்ஜ் தீட்டிட போறான். மாமா சார்ஜ் வச்சு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நாங்க 4 சகலிங்க இருக்கல, நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அது எப்படிங்க? நான் தானே கூட்டியாந்தேன். மாமா நீங்க கூட்டிட்டு வந்து தேவிப்பட்டினம் வரைக்கும் தான், அதுதான் உங்க ஐடியா. அதுக்கப்புறம் நடக்கலாம் எங்களோட ஐடியா. கண்டுக்காதீங்க, நாங்க 4 பேரும் பாத்துக்கிறோம். இது என்னங்க பேச்சு? மாப்பிள நீங்க சொல்லுங்க. இல்ல மாமா, உங்க மாப்பிள்ளைங்க 4 பேரும் நல்ல பொசிஷன்ல இருக்கோம். அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? அதுக்கு இல்லீங்க. ஆமா, இதுல 3 காட்டேஜ் இருக்கு. மேல ரூம் இல்ல, கீழே தான் ரூம் இருக்கு. ஒவ்வொரு காட்டேஜ்ல 2 பெட்ரூம் இருக்கு. 4 பேர் தங்கிக்கலாம். நீங்க போஸ் சகல, தனண்ணி, பவானி எல்லாம் இதுல தங்கிங்க. என்ன ரவி, எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியாதா? இல்லங்க, இருக்கிற ரூம் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. இப்ப இருக்கிற இது மட்டும் தான். அதுவும் நம்ம எல்லாரும் ஒன்னா தாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் தான் பிடிக்கணும். சம்மந்திமா நீங்க வேணா இங்க இருந்துக்குங்க. பரவாயில்ல சம்பந்தி, நீங்க இங்க இருங்க, நாங்க அங்க போறோம். நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க? இங்கதான் மாமா, இதான் வரிசையா? பக்கத்துல தானே? பக்கத்துல தான். ஜாக்கிரதையா இருங்க. சரி 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 பாப்போம். சரோ, பெட்டி சாமான்லாம் வச்சுட்டு என் ரூமுக்கு வந்துறேனே. வாங்க கோபி. பாரா பாப்பா உன்னையே பாக்குது. நம்ம எல்லாம் எங்க தங்குறோம்? கோபி, நம்ம 2 பேரும் இதுல தங்கிக்குவோமா? அண்ணே நான் கடைசியில் இருக்கேன். சரி விஜி, லீலா 2 பேரும் பத்திரமா இருங்க. சரி, நீயும் பாரு, பத்திரமா இரு. என்னங்க அடுத்தாப்புல இருக்க ரூம் என்ன ஊர் விட்டு ஊர் போற மாதிரி பிரியா விட கொடுத்துட்டு இருக்கீங்க? லக்கேஜ் வச்சுட்டு வரான். குழந்தை தூக்கிக்கங்க. வாடா. குழந்தை அழுதுட்டே இருக்க. நம்மளா குழந்தை கூட பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். ரொம்ப குளிர்து இல்ல? ஆமாமா. சார் இந்த ரூம் சார். ஏமா எல்லாரும் ஒரே ரூம்ல இருந்துடலாமே? வேணாம் மாணிக்கம், நானும் நிர்மலாவும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம். நீயும் சரவும் இங்க தங்கிக்கங்க. வா நிர்மலா. நீங்க வைங்க சார், நான் எடுத்துக்கிறேன். மாணிக்கனை சொன்னதை கவனிச்சியா? நம்ம 2 பேரும் கொடைக்கானலுக்கு வந்து ஹனிமூன் கொண்டாடணுமா? நம்ம கொண்டாடின கொண்டாட்டம் நம்மளுக்கு தானே தெரியும். ஏ விஜய், நான் சீரியஸான விஷயத்தை பேசல. அந்த டைம் நம்ம ஹனிமூன் கொண்டாடி இருந்தோம்னா நம்ம கையில இப்படி ஒரு குழந்தை இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். ஐயோ, குழந்தை அழறா. நான் போய் லீலா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அழுதா என்ன? அழுகை நீ அமத்து. கொஞ்ச நாள் அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறந்தோன்னா குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரியணும்ல. அதனால இந்த 3 நாள் நீ ட்ரைனிங் எடுத்துக்க. என்னங்க நீங்க? குழந்தை பசிக்கு அழறா, என்ன பண்றது? ஓ, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கோ? வா 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 வா. ஓ, வேணாண்டா வேணாம். இப்படி அழாம இருக்கணும். லீலா, லீலா, இந்த குழந்தைய கொண்டு போய் என்னங்க? பவானி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, ஒரு குழந்தை விஜய்கிட்ட இருக்கு. இந்த குழந்தையும் கொண்டு போய் பவானி கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி குழந்தைய வளர்க்கறதுன்னு கத்துக்கும் இல்ல? உங்க வில்லங்கமான எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் வில்லங்கமெல்லாம் சொல்லல. கொஞ்ச நேரம் ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு தான் சொன்னேன். ஏன் இப்படி சந்தேக பருவிலேயே பாக்குற? எது எது சந்தேகத்தை பத்தி நீங்க பேசுறீங்களாக்கும்? லீலா, வா விஜய், வாங்க. வாங்க வாங்க. இவளுக்கு பசிக்குது போல இருக்கு. என்னன்னு பாரு. என்னங்க உள்ள வந்தப்புறம் இத்தனை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? நாங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? ஏலில, உங்க வீட்டாளுங்க எங்க இருந்து தான் வரானுங்க? இப்பதான் இந்த குழந்தைய கொண்டு போய் பவானிட்ட கொடுத்துட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் கோபி போகும்போது கேட்டானே ஒரு கேள்வி, டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு.
என்ன மக்கு புரியலையா? இந்த குழந்தை அங்க இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னத்த புரிஞ்சுக்கிற? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாணிக்க ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா? போசன உங்களுக்கு சூப்பரா இருக்கு. என்னங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இந்த ஹோட்டல்ல சமையல் பண்ணி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. இவங்களே அடுப்புல இருந்து பாத்திரம் எல்லாம் முதற்கொண்டு எல்லாமே வாடகை கொடுக்குறாங்க. அப்படியா? நம்ம வாடகை கொடுத்து வாங்கி சமைச்சுக்கலாம். அதுக்கா இவ்வளவு பெரிய அடுப்பு இதுலயே சமைப்பாங்க? இது அடுப்பு இல்ல நீ, இது கேம்ப் ஃபயருக்காக. கேம்ப் ஃபயர்னா அது வந்து நைட்டு குளிருக்காக இந்த விறகெல்லாம் போட்டு எரிச்சு எல்லாரும் சுத்தி நின்று விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாங்க. என்ன கண்டாவியா? இந்த ஹோட்டல்ல என்ன இல்லாம புதுசு புதுசா வச்சிருக்கிறான். ஒவ்வொன்னு பார்க்கவும் எனக்கு பயமா இருக்குது. என்னமாமா ரொம்ப நேரமா ஒரு பேப்பரை உத்து பார்த்துட்டு இருக்கியா? டேய், காலையில ஒரு காபிக்கு சொன்னேன்டா, 16 ரூபா பில்லு போட்டுக்கிறான். அதுக்கு நாமளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் போல இருக்க. என்னத்த இங்கே வந்து நம்மளே சமையல் பண்ணணுமா? ஏண்டிமா சொல்ல மாட்டேன்? கோபி மாதிரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னா காசோட அருமை உனக்கு தெரியும். இங்க பாருங்க, நீங்க சமைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லிடுங்க. இங்க ஹோட்டல்ல சொல்லிட்டேன்னா அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க. என்ன சொல்லிட்டுமா? ஏங்க, நாங்க இங்க வந்து வேலை பார்க்கணுமா? ஆமா, நாங்க இங்கே சமைச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் சுத்தி பார்க்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. நல்லா சொல்லுக்கா. இதுல என்ன தயக்கம்? நீங்க எல்லாம் தனித்தனியா சமைச்சுதானே நாங்க சாப்பிட்டுருக்கோம். நீங்க ஒன்னா சமைச்சு நாங்க சாப்பிட்டு பார்க்க வேண்டாமா? மாணிக்கனே, இவங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறத நம்ம சாப்பிடுறது ரிஸ்க். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. என்ன ரிஸ்க்? இத்தனை நாள் ஏன் சமையல தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இல்ல, உன் சமையல சாப்பிட்டதுனாலதான் ரிஸ்க்னு சொல்றாரு. உன் சமையல எப்படின்னா எல்லாருமா சேர்ந்து சமைச்சா எங்க போய் முடியுமோ? ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டாம். நாங்க என்ன இப்ப சமைக்கணும்னு சொன்னோமா? இது பாருங்க, வெளியூர் வந்திருக்கோம், 4 இடம் சுத்தி பார்க்கணும். எங்களால எல்லாம் சமையல் பண்ண முடியாது. ஆமா அக்கா, நீ தான் கரெக்டா பேசுற. என்ன கரெக்டா பேசினா அப்படி இப்படின்னு எவ்வளவு நீ என்ன சமைச்சாலும் அது தேவாமிரத மாதிரி இருக்கும். நீ பழைய சோறு கூட அதை ரசிச்சு சாப்பிட மாட்டேனா? இந்த குல்லா போடுற வேலை எல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு பசிச்சதுன்னா இந்த வெளியில கேரட் வேரிக்கால விக்க அதை வாங்கி சாப்பிடுங்க. இதுல இருந்து உனக்கு தெரியுது போசன்னு, உங்க வீட்டு ஆளுங்க யாருக்குமே சமைக்க தெரியாதுன்னு. என்ன அது பேச்சு வாக்குல அழகுல பொண்ணை பத்தி அப்படி சொல்லிவிட்டீங்க? ஏன் பிள்ளைகளா, இத சவாலா ஏத்துக்கிறேன். அம்சமா சமைச்சு காட்டி போடணும். சரி சரிப்பா. ஆமா ஆமா, நாங்க விட்டுருவோமா? இருங்க. அப்ப நானும் அம்மாவும் சமைக்கிறோம், நீங்களும் சமைங்க. போட்டி வச்சுக்கலாமா? போட்டிலாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே சமைங்க. நாங்க சாப்பிட்டுட்டு நீங்க ஜெயிச்சுதான் ஒத்துக்கிறோம். ரொம்ப சாமர்த்தியசாலிதான். சரி, தமாஷெல்லாம் இருக்கட்டும். சம்பந்தி அம்மா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, அத கவனிங்க. கணக்கு வழக்கு இல்லாம காசு அனாவசியமா செலவு பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதனால நீங்க எல்லாம் அம்சமா சமைங்க, அதை நாம சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா தூங்கி விட்டு காலையில இருந்து ஊரை சுத்தி பார்ப்பேன். சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. நாங்களாம் இங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோமே, கொஞ்சமாச்சும் ஸ்வெட்டர் வாங்கிட்டு வரணும்னு உங்களை யாருக்காவது தோணுச்சா? ஆமா, அதை மறந்து விட்டுமா? டாடி, நீங்க யோசிச்சத நாங்க யோசிக்காம விட்டுட்டோம் பாருங்க. சரி, நீங்க சமையல் ரெடி பண்ணி வைங்க. நாங்க 4 பேரும் போய் சொட்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னும் 10 நிமிஷத்துல கண்டிப்பா நாங்களும் இதை யோசிச்சிருப்போம். சொட்டரோட வரோம். வாங்க போலாம். போயிட்டு தருவோமா? சரி, போயிடலாம். விலையை கொஞ்சம் பார்த்து குறைச்சு போடுங்க. இல்ல சார், கரெக்டான ரேட் தான் சார். எது கரெக்ட்னு எனக்கு தெரியும். நான் இதே பிசினஸ் தான் பண்றேன் சார். வரவங்க போறவங்க இதே தான் சொல்றாங்க. ஐயே, நான் நிஜமா கார்மெண்ட்ஸ் பிசினஸ் தாங்க பண்றேன். கார்மெண்ட்ஸ் வேற, ஸ்வெட்டர் வேற சார். சரி, அதை விடுங்க. நாங்க இவ்வளவு ஜெர்கின் சொட்டர்லாம் வாங்கியிருக்கல, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. சரி, எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க சார். நீங்க சொன்ன ரேட்ல இருந்து நான் ஒரு 200 ரூபாய் குறைச்சிருக்கேன். இல்ல சார், கட்டாது சார். குடிங்க. இல்ல, கட்டுப்படி ஆகாது சார். சார் குடிங்கல. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, உங்க 2 பேரும் இப்படி பாக்கும்போது உள்ளூர்காரங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. என்ன போஸ் சகல, வேஷ்டி போட்டுட்டு அதுக்கு மேல ஜர்கின் போட்டுக்கிறத பார்த்தா பொம்மை மாதிரில இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்க 2 பேரும் எப்பவுமே வேட்டி கட்டிக்கிறவங்க. இதை போடணுங்கிறதுக்காக அதை கட்டிட முடியுமா? அதுவும் கரெக்ட் தான். உங்க 2 பேருக்கும் நான் பேண்ட் வாங்கி கொடுக்க போறேன். நீங்க வேற சும்மா இருங்க, சீரியஸா பேசுங்க. அண்ணே, சீரியஸா நான் வேணாம்னு சொல்லிருப்பேன். ஜாலியா தானே வந்திருக்கோம். 2 நாள் பேண்ட் போட்டு இருங்க, இந்த குளிர் நல்லா தானே இருக்கும். ஏன் கோபி,
எங்களுக்கு பேண்ட் போட்டா நல்லா இருக்கும் சொல்றேன். நல்லா இருக்குமாவா? அண்ணே உங்க 2 பேருக்கும் பேண்ட் வாங்கி கொடுத்து அத போட்டு நாங்க 2 பேரும் அழகு பார்க்க போறோம். கோபி அங்க பாரு. அண்ணே உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமா இருக்கு. பூட் கட் பேண்ட் போட்டு அப் டு டேட் ஃபேஷன்ல நிக்கிறீங்க. மணிக்கண்ணே, நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க. ரூமுக்கு வாங்க, என்கிட்ட கேமரா இருக்கு. உங்க 2 பேரும் இந்த கெட்டப்ல போட்டோ எடுத்து எல்லார் வீட்லயும் மாட்டி வச்சிட வேண்டியதுதான். போலானே. எங்க அந்த ஜீன்ஸ் பேண்ட் கேட்டிருந்தானே இன்னும் வரலையே. டிஷர்ட் நியூ மாடல்ல கேட்டிருந்தல. எவ்வளவு நாள் ஆகும்? என்ன சார் கொடுக்க பிரைஸ்? வேணா இருக்கிறேன். ட்ரெஸ் நல்லா இருக்கு. எதுவும் டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? மேக்ஸிமம் பண்ணிருக்கேன் சார். Thank you சார். வெல்கம். சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. ரொம்ப லேட் பண்ணாதீங்க. எப்படி இருக்கா? ஏய் சாமி, எங்கடா இந்த பக்கம்? என் ஃப்ரெண்ட் மிலிட்டரியில வேலை பார்க்கறான். ஹலோ ஹலோ சார். ஹலோ ஹாய். அப்புறம் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபைன், மேந்துகிட்டு இருக்கேன். பகல்லே மலை ஏறிட்டியா? டேய், அந்த ராஜஸ்தான்ல கொளுத்துற வெயில்ல பகல்லே தண்ணி அடிக்கிறவன் நான். போச்சுடா. இந்த கொடைக்கானல் குளிர்ல தண்ணி அடிக்கலாம் எப்படி? ரவுண்ட் தி கிளாக். நீ பகல்ல தண்ணி அடிச்சிட்டியா? சச்சா. என்ன சாச்சா? என் கூட தண்ணி அடிக்காம மாதிரி பேசலாம் பிரதா. ஐயோ டேய், சகலங்கடா இவங்க எல்லாம். சகலமான அடிக்கலாம். இல்ல தகவலோட அடிச்சா வாங்க பிரதர், வாங்க வாங்க. கம்பெனி கொடுங்க பிரதர், கம்பெனி கொடுங்க ப்ளீஸ். சார் இல்ல வேலை இருக்கு போகணும். வேலை இருக்கா? போகணுமா? அப்ப சரி, அப்ப போய் இல்ல இல்ல சார் ப்ளீஸ் வேணா விட்டுருங்க ப்ளீஸ். ரவி போய் தூக்கி போடக்கூடாது, தண்ணி அடிக்கணும். அடிக்கணும்னு வச்சுக்க மில்ட்டுக்காரன் ஷூட் பண்ணிடுவேன். வரேன் சார். ஓகே சார். வரேன்டா வரேன்டா. வரேன் சார். வாரன்றல. ஏய், என் பேரை சொல்லி தண்ணி அடிங்கடா. அடிச்சு இந்த சாமியா பேரை காப்பாத்துங்கடா. பிளடி ட்ரங்கர்ஸ். அவன் பாட்டுக்கு என் தலையில கட்டிட்டு போயிட்டான். என்ன பண்றது? ரூமுக்கு கொண்டு போனா பிரச்சனை இல்ல. புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? டக்குனு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் சகல என்ன இதை தூக்கி போட்டுருமா? என்ன நீங்க ஃப்ரெண்டு கொடுத்தது ஃப்ரெண்டு நீங்க இவ்வளவு நேரம் வீடியோ விட்டீங்க. போதல கொடுத்தாலும் பிரியதல தானே கொடுத்தாரு. நீங்க குடிப்பீங்கன்னு தானே கொடுத்தாரு. நானா? என்ன அவரோட சேர்ந்து ஒரு தடவை குடிச்சீங்கன்னு சொன்னார்ல, அப்ப பழக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன். ஏன் மன்னிக்கிறேன், நீங்க குடிப்பீங்களா? நான் ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கேன், அதுவும் பிசினஸ்க்காக. நீங்க? நான் சோடா கடை வச்சிருந்தப்போ ஒரு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன். நான் கேட்டது சோடா இல்லப்பா, தண்ணி அடிக்கிறத பத்தி. நான் சொல்றது தண்ணி அடிக்கிறதுக்கு மிக்சிங்க்கு 10 சோடா பாட்டில காலி பண்ணுவேன். ஆனா இப்பதான் விட்டுட்டேன். ஏகோப்பி நீங்க? இல்ல எனக்கு அந்த பழக்கம் இல்ல. இல்ல, மணிக்கண்ணன் சொன்ன மாதிரி இத வேஸ்ட் பண்ண வேணான்னு பாக்குறேன். என்ன நாம 2 பேரும் அடிக்குமா? இல்ல நீங்க 2 பேரும் அடிங்க. இல்ல நீங்களும் கொஞ்சமாவது அடிக்கிறீங்க. என்ன கோப்பி? ஆமா, நீங்க 2 பேரும் அடிங்களே, எங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க. என்ன நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அத பத்திலாம் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, அவங்க எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பெரியவங்கள்ட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம சைலண்டா கமுக்கமா நம்மளை கொண்டு படுக்க வச்சிருவாங்க, திட்ட மாட்டாங்க. அண்ணே, இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலைமையில இருக்கிறாங்க. அவங்க எப்படி நம்மளை திட்டுவாங்க? இப்பவும் சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அடிக்கலாம் அப்படி. நீங்க 3 பேர் மட்டும் அடிங்க. அது எப்படி? எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல மட்டும் ஒதுங்கி இருந்தா எப்படி? கோவி தண்ணி அடிக்கலன்னா நான் அடிக்கல. நானும் அப்படிதான். அப்ப விட்டுருவோம். என்ன கோபி, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? இத போய் சரிண்ணே, எல்லாரும் ஒற்றுமையா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறோம். இடத்த புடிங்கப்பா, இடத்த புடிங்க.